நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அமெரிக்காவுடன் வர்த்தக பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா தனது தேசிய நலன்களில் எவ்வித சமரசமும் செய்யாது, எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் இது குறித்து பேசிய அவர், அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததால் இந்தியாவுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளதாகவும், அதிபர் ட்ரம்ப் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வர்த்தக உறவுகளை பதற்றமடைய செய்துள்ளதாகவும் கூறினார். இந்தியா அந்நிய அழுத்தத்தை மீறி தனது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும், அனைத்து நாடுகளுடனும் ஒத்துழைப்பை நாடினாலும் தனது இறையாண்மை மற்றும் நலன்களை உறுதியாக காக்கும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் வேகமான வளர்ச்சியை சில நாடுகள் பொறுமையுடன் காண்கின்றன. உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக ஆன இந்தியா 3வது இடத்தை நோக்கி முன்னேறி வருவதாகவும், இதில் விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள், இளைஞர்கள் ஆகியோரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். துடிப்பான ஜனநாயக நாடான இந்தியா 6% பொருளாதார வளர்ச்சியுடன் உலகளாவிய மொத்த உற்பத்தியில் 18% பங்களிக்கிறது. இது அமெரிக்காவின் 11% பங்களிப்பை விட அதிகம். ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா யுரேனியம், உரம் போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. ஆனால் இந்தியா போன்ற நட்பு நாடுகளுக்கு பாரபட்சமாக அமெரிக்கா வரி விதிக்கிறது. இது நியாயமல்ல என கண்டித்துள்ளார்.